வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு த ஃபர்ஸ்ட் சன் இன் லா வெங்கட் ஆஃப் ஆல் டைம் அனிமோட 18வது எபிசோட பத்தி பார்க்க போறோம். எபிசோடோடைய ஸ்டார்டிங்ல ஜாவோ சென் அந்த இடத்துக்கு வந்துட்டு ஹீரோவோடைய மாமா கிட்ட அந்த சோடை எல்லாத்தையும் காட்டிக்கிட்டு இருக்க, என்னது சோட இன்டென்ட் இருக்கிற வெப்பனான்னு சொல்லிட்டு ஹீரோவோடைய மாமா பார்த்துக்கிட்டு இருந்துட்டு, பாட்ரிஷா ஜாவோ நீங்க பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றி. சோட இன்டென்ட் இருக்கிற வெப்பன் சரியான நேரத்துக்கு எங்களுடைய கைக்கு கிடைச்சிருக்கு, இது எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்குன்னு ஹீரோவோடைய மாமா சொல்லிக்கிட்டு இருக்க, பாட்ரிஷாக்கும் நீங்க எனக்கு நன்றி எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, இதை எல்லாத்தையும் ஒருத்தர் என்ன நம்பி உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு, அந்த வேலையை மட்டும்தான் நான் செஞ்சேன்னு அவரு சொல்லவும், நான் உங்களை ஒரு விஷயம் கேட்கணும், உங்களை நம்பி யாரு இதை எல்லாத்தையும் என்கிட்ட கொடுக்க சொன்னதுன்னு ஹீரோவுடைய மாமா கேட்க, அது நான் இப்போ உங்ககிட்ட என்ன சொல்றதுன்னு அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ மட்டும் பைத்தியாரத்தனமா பேசின நான் உன்னை சாவடிச்சிருவேன்னு ஹீரோ சிக்னல் கொடுக்கவும், என்னவோ சவுண்டு கேட்குதுன்னு ஹீரோவுடைய மாமா திரும்பி ஹீரோவை பார்த்துட்டு எக்ஸ்கியூஸா நீ எதுக்காகடா இங்க வந்திருக்கன்னு கேட்கிறாரு. மாமா நான் உங்களை பார்க்கலான்னு தான் இந்த இடத்துக்கு வந்தேன், உங்களுக்கு எதனா ஹெல்ப் தேவைப்பட்டா உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் நான் இங்க வந்தேன்னு ஹீரோ சொல்லவும், உன்னை நீ என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க, உண்மையிலே எனக்கு நீ ஹெல்ப் பண்ண முடியும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா, சீக்கிரமா இந்த இடத்துல இருந்து திரும்பி போயிட்டு பிராக்டிஸ் பண்றா, உனக்கு சுத்தமா அறிவுன்றதே இல்ல, சீக்கிரமா வெளியில போடா, பைத்தியராத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்காத, யக்ஷு குங் பாய் கூட சண்டை போறேன்னு சொல்லிட்டு பெட் பண்ணிக்கிட்டு வந்திருக்க, இப்படியே நீ நடந்துகிட்டு இருந்தனா உன்னால எப்படிடா யக்ஷு குங் பாய் கூட சண்டை போட முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹீரோவை போட்டு அவர் அடிச்சுக்கிட்டு இருக்க, பாட்ரிஷர் குயின் நீங்க என்ன பண்றீங்கன்னு ஜாவோ வந்து கேட்கவும், ஜாவோ நீங்க அமைதியா இருங்க, நீங்க என்ன நிறுத்த ட்ரை பண்ணாதீங்க, இவனால அவன் கூட சண்டை போட கூட முடியாது, ஆனா அவனை சேலஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்கான், அப்புறம் எப்படி நான் இவனை சும்மா விடுவேன், சீக்கிரமா இந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிட்டு பிராக்டிஸ் பண்றான்னு ஹீரோவுடைய மாமா சொல்ல, சரி மாமா நீங்க சொன்ன மாதிரி என்ன இங்க இருந்து கிளம்பி போயிட்டு பிராக்டிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுறான். என்னுடைய மாப்பிள்ள உங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்துகிட்டு இருந்ததுக்கு நான் மன்னிப்பு கேட்கறேன்னு ஹீரோவுடைய மாமா சொல்ல, சரி இதுக்கப்புறம் எனக்கு இந்த இடத்துல எந்த ஒரு வேலையும் இல்லை, அதனால நான் முதல்ல இங்க இருந்து கிளம்புறேன்னு சாவோ சொல்லவும், சரி வாங்க நான் உங்களை வழி அனுப்பிட்டு வரேன்னு ஹீரோவுடைய மாமா சொல்ல, குயின் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நீங்க இங்கே இருங்க நானே போய்க்கிறேன்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய மாமா நின்றுகிட்டு இருக்க, குயின் ஃபேமிலியில இருக்கிறவங்க நடந்துக்கிற விதத்தை பார்த்தா யக்ஷி உஷாவுடைய உண்மையான சக்தி இன்னும் அவங்களால புரிஞ்சுக்க முடியல போல தெரியுதுன்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பிடுறான். அப்பா அவர் ஜாவோ சின்னு தானே, அவருடைய கல்டிவேஷன் பவர் எல்லாம் போயிடுச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன், ஆனா அவருடைய பிளட் எனர்ஜி என்னால பார்க்க முடியுது, அப்படி பார்த்தா அவருடைய கல்டிவேஷன் எனர்ஜி இன்னும் அவரை விட்டு போலன்னு தான் அர்த்தம்னு ஹீரோயின் சொல்ல, நீ சொல்றது உண்மைதான், அவன் முழுசா சரியான மாதிரி தான் தெரியறான், ஆனா எப்படி இது அவனால பண்ண முடிஞ்சிச்சு, இன்னொரு விஷயம் என்னன்னா அவன் யக்ஷு உஷாவை பார்த்தப்ப ரொம்ப வித்தியாசமா நடந்துகிட்டு இருந்தான், அதுதான் எனக்குள்ளார ஒரே குழப்பமா இருக்குன்னு ஹீரோவுடைய மாமா சொல்ல, என்னது மர்மமா இருக்கா யக்ஷு உஷாவா அப்படின்னா அவருக்கு ஏற்கனவே தெரியும் நீங்க சொல்றீங்களான்னு ஹீரோயின் சொல்ல, எனக்கு புரிஞ்சிடுச்சு, எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் பிக் பிரதர் யக்ஷுவோடைய ஏற்பாடா தான் இருக்கும், ஆமா அதான் சரியா இருக்கும், எனக்கு தெரிஞ்சு இது யக்ஷு உஷாவோடைய அப்பா வேலையா தான் இருக்கும், எல்லாத்தையும் சீக்கிரட்டா ஏற்பாடு பண்ணிருப்பாங்க போல தெரியுது, அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு போல தெரியுது, பிரதர் யக்ஷு நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் கண்டிப்பா யக்ஷு உஷாவை ஒரு டேலண்டான ஆளா ஆக்குவேன்னு ஹீரோவுடைய மாமா சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே 7 நாள் ஆகிடுது, எல்லாரும் கவனமா கேளுங்கடா, பாட்டிச்சர் நம்மளுக்கு ஒரு ஆர்டர் போட்டிருக்காரு, யங் மாஸ்டர் சீக்கிரட்டா இந்த இடத்த விட்டு வெளியில போக கூடாது, அதனால ஃப்ரண்ட் டோர்லயும் பேக் டோர்லயும் கவனமா பாத்துக்கிட்டு இருங்க, அவர் மட்டும் சீக்கிரட்டா வெளியில போற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா சத்தமா கத்தி என்ன கூப்பிடுங்கடான்னு சொல்லவும், சரி சார்னு சொல்லிட்டு அவனுங்க 2 பேரும் அங்கிருந்து கிளம்ப, நம்ம ஹீரோ அதை எல்லாத்தையும் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்து கேட்டுட்டு, என்னுடைய மாமாவை பத்தி எனக்கு தெரியாதா, அவர் கண்டிப்பா என்ன இந்த போட்டியில கலந்துக்க கூடாதுன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருப்பாரு, ஆனா இந்த மாதிரி சின்ன பசங்களை வச்சு என்ன நிறுத்திட முடியும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரா, அதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே நாய் கொலைச்சுக்கிட்டு இருந்து டக்குன்னு ஹீரோ சைடு வரவும், நீ என்ன நிறுத்திட முடியும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா, இந்த வச்சுக்கோன்னு சொல்லிட்டு லெக் பீஸை தூக்கி போட்டுட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்ப யங் மாஸ்டர் இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போறாரு, சீக்கிரமா அவரை பிடிங்கடான்னு காட்ஸ் எல்லாம் ஓடி வர, யக்ஷு குங் பாய் நான் வந்துகிட்டே இருக்கேன்டான்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். சீனை கட் பண்ணா போட்டி நடக்க போற இடத்துக்கு யக்ஷு குங் பாய் வந்து நின்னுகிட்டு இருக்க, இதோட 3 மணி நேரம் ஆயிடுச்சு, இன்னும் அந்த யக்ஷு உஷா இந்த இடத்துக்கு வரவே இல்லை, எனக்கு தெரிஞ்சு அவன் பயந்துட்டான்னு அவனுங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்க, இதுக்கு முன்னாடி எல்லாம் யக்ஷு உஷா இந்த மாதிரி தைரியமா நடந்துக்கினதே இல்லை, ஆனா இப்ப என்னவோ அவன் ரொம்ப
தைரியமா நடந்துகிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம யக்ஷு குங் பையன் ரொம்ப ஸ்ட்ராங்கானவன். அதனால அவன் பயந்துகிட்டு வராம இருக்கிறதுல எந்த ஒரு தப்பும் இல்லடான்னு லெஃப்ட் சைட்ல இருக்கிறவன் சொல்லிட்டு இருக்க, பிரதர் யக்ஷு உசாகி என்ன ஆயிடுச்சு, இன்னும் அவர் இந்த இடத்துக்கு வராம இருக்காரு, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, அதனால நம்ம 2 பேரும் லைட்டா குடிக்கலாமான்னு வெள்ளை ட்ரெஸ்காரன் சொல்லிட்டு இருக்க, நீ ஒன்னும் கவலைப்படாதரா, அமைதியாரு, யக்ஷு உசா கண்டிப்பா இந்த இடத்துக்கு வருவான், யக்ஷு குங் பை கூடயும் சண்டை போடுவான், அதை நீ பார்க்க தான் போறேன்னு யோயோ சொல்லிட்டு இருக்க, யங் மாஸ்டர் இதோட 3 மணி நேரம் ஆயிடுச்சு, யக்ஷு உசா இன்னும் இந்த இடத்துக்கு வரவே இல்லை, நம்ம இப்ப என்ன பண்றதுன்னு அவன் கேட்டுக்கிட்டு இருக்க, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம், அவன் மட்டும் இங்க வரல, ஆளுங்க எல்லாரையும் குயின் ஃபேமிலி இருக்கிற இடத்துக்கு அனுப்பி அவனை இந்த இடத்துக்கு இழுத்துக்கிட்டு வர சொல்லுடா, என்ன நடந்தாலும் சரி அந்த யக்ஷு உசா இன்னைக்கு ஆவணும் அப்படின்னு யக்ஷு குங் பை சொல்லிட்டு இருக்க. டேய் யக்ஷு குங் பை, உண்மையிலே இன்னைக்கு நீ சாக விரும்புறியாடான்னு சொல்லிட்டு ஹீரோ மேல பறந்து வந்துகிட்டு இருக்க. டேய் யக்ஷு உசா, நீ ஒரு வழியா இந்த இடத்துக்கு வந்துட்டியா, நான் உன்னை விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு அவன் வந்து அவனுடைய கத்தி யூஸ் பண்ணி அடிக்க, அந்த எஃபெக்ட்ல 2 பேரும் பின்னாடி வந்துடுறானுங்க. டேய் யக்ஷு உசா, உன்னுடைய உயிருக்கு பயந்துகிட்டு தானே நீ இந்த இடத்துக்கு வராம இருந்தன்னு குங் பை சொல்லிட்டு இருக்க. சண்டை ஆரம்பிச்சிருச்சு. இதோட ஆரம்பமே ரொம்ப அற்புதமா இருக்கு. யாரு ஜெயிக்க போறாங்கன்றத நான் பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்கேன். அது மட்டும் இல்லாம ஜெயிக்கிறவங்க தான் லியான் சிட்டியோடைய நம்பர் 1 யங் மாஸ்டர் ஆயிடுவாங்க. யார் அந்த பட்டத்தை அடைய போறாங்கன்றது இன்னைக்கு தெரிஞ்சிரும். சண்டை ஆரம்பிச்சிருச்சு. இங்க இருந்து பாக்குறப்ப 2 பேரோடைய சக்தி ஒரே மாதிரி தான் இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால யாரு ஜெயிக்க போறாங்கன்றது கொஞ்சம் டவுட் தான்டான்னு லெஃப்ட் சைட்ல இருக்கிறவன் சொல்ல, யக்ஷு உசா அவனுடைய சக்தியை மறைச்சு வச்சிருக்கான், அதனால அவன் தான் ஜெயிப்பான்னு ரைட் சைட்ல இருக்கிறவன் சொல்லிட்டு இருக்கான். ஏ யக்ஷு உசா, நீ உன்னுடைய சக்தியை மறைச்சு தானே வச்சுக்கிட்டு இருக்க, அந்த காரணத்தினால தானே நீ என்ன சேலஞ்ச் பண்ணி இருக்க. 7 நாளைக்கு முன்னாடி நீ தானடா என் கூட சண்டை போடுறதுக்கு ஒத்துக்கிட்ட, ஆனா நீ மட்டும் என் கூட அன்னைக்கே சண்டை போட்டு இருந்தானா நீ ஜெயிக்க ஒரு சில சான்ஸ் இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு கண்டிப்பா நீ தோத்து போயிடுவடா. என்னுடைய டெக்னிக் நீ பார்த்ததுக்கு அப்புறமும் இந்த அளவுக்கு கான்பிடென்ட்டா இருக்கிறியான்னு நான் பாக்குறேன்டான்னு சொல்லிட்டு அவனுடைய சோடுக்கு பவரை வர வச்சுக்கிட்டு இருந்துட்டு 1000 கேட்டிஷன் சோடுன்னு சொல்லிட்டு அவனுடைய பவரை அதிகரிச்சுக்கிட்டு இருக்க. சைட்ல நின்னுகிட்டு இருக்கிறவனுங்க பார்த்துட்டு இது 3rd கிளாஸ் ஃபைட்டிங் ஸ்கில் ஆயிடுச்சு. யக்ஷு குங் பை இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் நின்னுட்டு ரிலீமோட பீக்ல தான் இருந்தான், ஆனா இப்ப 3rd கிளாஸ் ஃபைட்டிங் ஸ்கில்ல இருக்கான்னு அவன் சொல்லிட்டு இருக்க. யக்ஷு உசா வேணாம் சீக்கிரமா கீழே வந்துருங்கன்னு ஹீரோயின் சொல்லிட்டு யக்ஷு குங் பையோட சக்தி 3rd கிரேட் ஃபைட்டிங் ஸ்கில் அடைஞ்சிருச்சு. யக்ஷு உசாவால இதுக்கப்புறம் ஒன்னும் பண்ண முடியாது, தயவு செஞ்சு கீழே வந்துருங்கன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. ரூல்ஸ் மீறத்தை பத்தி இப்ப எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்ல, நான் யக்ஷு உசாவை காப்பாத்தியே ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய மாமா அங்க இருந்து கிளம்ப. பின் ஒரு நிமிஷம் நில்லுங்க, சண்டை வந்து யக்ஷு குங் பைக்கும் யக்ஷு உசாக்கும் நடுவுல நடக்குது. இதுக்கு நடுவுல நீங்க தலையறதுக்கு அனுமதி இல்லைன்னு அவன் சொல்லவும், லின் வாங் ஃபெங் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னைய நிறுத்துவடா அப்படின்னு நம்ம ஹீரோவுடைய மாமா சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துக்கு எவனோ ஒருத்தன் வந்துட்டு குயின் நீங்க ஒன்னும் கோவப்படாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். யக்ஷு லின் யுவான் நீயாடான்னு ஹீரோவுடைய மாமா சொல்லிக்கிட்டு இருக்க. இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் கொடுத்துருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனுப்பாகிற ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்றேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.